வணக்கம். நேற்று நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். விஜய் அண்ணாவும் சங்கீதா மேமும் வந்து விவாகரத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேஷ்னல் நியூஸ் மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதான் இந்த சன் நியூஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது எவ்வளோ எச்சியான வேலை பார்க்குதுன்றதை நம்மளுக்கு நேற்று தான் அது இன்னும் ரொம்ப புரியுது. ஏன்னா விஜய் அண்ணா டாபிக் இல்லாமல் அந்த சேனல்லே இருக்காது பொழுது. ஸோ அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கணும், அவரை பற்றி எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு சோறு இறங்கும் பொழுது. இந்த சன் நியூஸ்ன்றது எவ்வளோ கேவலமான சேனல்ன்றது வந்து ஏன்னா எல்லா சேனலும் போடுறாங்க. பட் ஆனால் நேற்று சன் நியூஸ் லெவலுக்கு வேறு எந்த சேனலும் அவ்வளோ இல்லை. ஏன்னா எல்லா சேனலுமே வந்து அது ஒன்று தான் இருந்துச்சு நியூஸு. ஏன்னா வேறு நியூஸே கிடைக்கல அவங்களுக்குலாம். அவங்க விஷயம் எடுத்து அவரை டேமேஜ் பண்ணி அவர் எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு ஒன்று பண்ணுறீங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் என்ன குட்டிக்காரன் நினச்சாலும் விஜயனா கூட நாங்கள் தான் நிற்க போகிறோம், நாங்கள் தான் இருப்போம், நாங்கள் தான் எப்பவுமே இருப்போம். அதனால் நீ என்ன உருட்டினாலும் என்ன தமிழ் வச்சாலும் எவ்வளோ தமிழ் கள்ளவுறவு விஜய் சங்கீதா அவர்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. கள்ளவுறவு தெரிஞ்சவுடனே சங்கீதா வந்து முடக்க பார்க்குறாரு. விவாகரத்து கேட்டு மனைவி வந்து கதறல். ஐயோ எப்பா டே யாரா நீங்களாம்? உங்களுக்கெல்லாம் விஜய் பற்றி பேசணும் சோறே இருக்காதுல்ல. அவர் தான் அவங்க டிஆர்பி. எவ்வளோ நாட்டில் எவ்வளோன்னு விஷயம் இந்த இதோ இப்போ இந்த செங்கல்பட்டில் ஒரு 2 வருஷ குழந்தைய ஒரு நாய் வந்து பண்ணியிருக்கான், பண்ணி வச்சிருக்கான். அதை பற்றி நியூஸில் ஒன்றும் வராது. இன்னொரு இடத்துல திமுக அமைப்பாளர் அவரோட கூட்டாளிங்களாம் சேர்ந்து ஒருத்தனை போட்டு தள்ளியிருக்காங்க. ட்ரில் மிஷின் நெஞ்சில் இறக்கி சைலன்ஸில் சூடு வச்சு அவனை தூக்கி ஆற்றுல போட்டு வச்சார். அதையும் நியூஸில் வராது. ஸோ எதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் நீ பேச மாட்ட. விஜயநாள் பற்றி அதெல்லாம் ஒன்று வந்துட்டா போதும், உடனே சொம்பு தூக்கிடுவேன். டிஎம்கேக்கு சொம்பு அடி வேணான்னு சொல்லல, ஆனால் இவ்வளோ கேவலமும் அடிப்பீங்க. சோறு தானே நீங்களாம் திங்கிறீங்க. இவ்வளோ சீப்பாவா? எவ்வளோ தமிழ் அந்த ஒரு நேற்று மட்டுமே 20 தமிழ் மாற்றிட்டீங்க. அப்படி ஒரு தமிழ் போட்டு 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 டேமேஜ் பண்ணணும்னு பார்க்குறீங்க இல்லையா? ஒரு செல்ஃபும் இருக்காது. அவரு கல்யாணம் ஆயிடுச்சு, அவரு பிரச்சனை அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அடுத்த விஷயத்தில் மூக்கொண்டு தான் சன் நியூஸ்க்கு வேலையே. ஏன் நான் பர்டிகுலராக இந்த சன் நியூஸ் சொல்கிறேன்னா, ஏன்னா இவங்க மட்டுமே இந்த கீழ்த்தனமான வேலையெல்லாம் செய்வாங்க, எப்படா மாட்டுன்னு பார்ப்பாங்க. ஸோ நேற்று வந்து இதாகனால அப்படியே இதை பிடிச்சிக்கிறானுங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த சங்கீதா மேம் ஏன் இந்த டைமில் இந்த விவாகரத்து பண்ணுறாங்கன்றது சத்தியமாக புரியல. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் எலெக்ஷனு. இந்த இஷ்யூ வந்து 2021 இருந்துட்டுருக்கு. ஸோ அதை அப்பயே பண்ணியிருக்கலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணியிருக்கலாம். அப்போலாம் வராமல் திடீர்னு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி ரைட்டு, அவங்க குடும்ப விஷயத்தில் நம்ம தலையிட வேணாம், மற்றவங்கள மாதிரி இந்த சன் நியூஸ் மாதிரிலாம். பட் அது அவங்க விஷயம், அதை அவங்க மேம் பண்ணியிருக்காங்க, அது அவங்க விஷயம். அது நம்ம அந்த லைஃப்பில் போகணும். பட் இது ஏன் அரசியலாக கொண்டு விஜய் டேமேஜ் பண்ணணும்? விஜய் இப்படி தான் கள்ளவுறவில் இருக்காரு, இவரை வச்சுன்னுக்கிறாரு, அவரை வச்சுன்னுக்கிறாரு, அவங்க டூருக்கு போயிடுறாரு. அதுவும் உங்கள் வீட்டில் இருந்தால் நடந்தால் நீங்கள் தமிழ் போட்டுனே இருப்பீங்களா? அடுத்த குடும்பத்தில் நோண்டிப்பாங்கன்னா உங்களுக்குலாம் அவ்வளோ ஆசை இல்லையா? இந்த சன் நியூஸ்க்கு மனசாட்சி இல்லை. நீ என்னதான் சொம்பு தூக்கிட்டீங்கன்னு கேட்கு. ஏன்னா அது அந்த சேனல் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீ என்ன வேணால் உருட்டு. இப்போ கூட மக்கள் சொல்கிறதுன்னா அது அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம். அது எத்தனை வந்து இதில் அரசியலில் சேர்க்குறாங்கன்றது வந்து ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குது. அது ஃபேமிலி மேட்டர் தான். அதை அப்படியே விட்டுணும். அது அவங்க இஷ்டம். இது எதுக்கு அரசியலில் கொண்டு வந்து விஜய் இப்படி அப்படி இப்படின்னு எதுக்கு நீ டேமேஜ் பண்ணணும்னு பார்க்குறீங்களா? அது இன்னும் அவருக்கு மைலேஜ் தான் கொடுக்கும். அது அவருக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, என்ன வேணால் உருட்டுங்க, என்ன சதி வேணால் பண்ணுங்கள். எலெக்ஷன் நெருங்க எதை வேணால் பண்ணுவாங்க இவங்க. இதை வச்சே அரசியல் பண்ணுறதை விட இன்னும் அதிகமாகவே பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே மக்கள் தயாராக இருக்காங்க. நீ மக்கள் வீழ்த்தினா மட்டும்தான் விஜயனை வீழ்த்த முடியும். அது வேலைக்கே ஆகாது. மக்கள் இருக்கிற வரைக்கும் விஜயனுக்கு என்றைக்குமே தூண்கள் தான் நல்லா இருப்பாங்க. விர்ச்சுவல் வாய்ஸ் இருக்கும். நல்லா நீ என்ன உருட்டினாலும் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். நீ எவ்வளோ பண்ணுறியோ பண்ணு. இந்த கேவலமான இது மாதிரி வேலைலாம் பண்ணுறதை விட்டு நாட்டில் நடக்கிற அந்தந்த விஷயங்களை எடுத்து போடுங்க. அதெல்லாம் போட மாட்டேங்க. விஜய் பற்றி ஆனால் ஒரு நியூஸ் வந்துட்டால் போதும், அப்படியே எடுத்து போட்டு அதை டேமேஜ் பண்ணி அதில் தான் உங்களுக்கு குளிர் காயணும், சோர்த்திங்கணும். ஒரு டிஆர்பிக்காகவும் விஜய் அழிக்கணுன்றதுக்காகவும் இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் இப்படி நீங்கள் தான் பண்ணுவீங்க. அதனால தான் அவர் போய் இன்டர்வியூ கொடுக்க மாட்டுறாரு. நீங்கள் நிறைய சேனல்லாம் பார்ப்பீங்க, தெரிஞ்சுதான் கொடுக்காத வரைக்குமே சந்தோஷம். ஏன்னா இங்கே யாருமே ஜென்யூன் கிடையாது.
அப்படியே எடுத்து போடுறதுக்கு ஒரு கேவலமான வேலை பார்த்துக்கிறாங்க பற்றி இப்போ வரைக்கும் அந்த தமிழ் மாற்றின்னு தாங்கிறாங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எவ்வளோ நடந்துன்னு இருக்கு, அதெல்லாம் உங்கள் சேனலில் வராது. ஏன்னா பண்ணுறதே நீங்கள் தானே, உங்கள் ஆட்சி தானே, அது எப்படி உங்கள் சேனல்லே போடுவீங்க? ஒரு போட்ட நியூஸ் கூட வரல. பண்ணுங்க, எவ்வளோ 1.5 மாதம் தானே வருவார் சிஎம்மா விஜயன்னா. அன்றைக்கி தெரியும் இந்த சன் நியூஸில் என்ன ஆக போகுதுன்னு. ரியாலிட்டினாவோ அதுதான் போடணும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, அட்டாச்மெண்ட்டு, அது இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்றது விஜய் உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் இப்போ அவர் பண்ணுறது எல்லாமே வந்து அவர் மைண்டில் இருக்கும். அவர் சிஎம்ஐ உக்காந்துட்டு இது வேறு மாதிரி நடக்க போகுது பாருங்கள், வெயிட்டிங் பண்ணி பாருங்கள். இனி இதுமாதிரி கேவலமாக வேலை பண்ணாதீங்க. எல்லா நியூஸ் சேனலுக்கும் தான் சொல்கிறேன். ஒருத்தர் விஷயம் எடுத்து அதை டேமேஜ் பண்ணி இவர் அப்படி பண்ணார், அந்த மாதிரி இப்படி பண்ணிச்சுன்றது வேணாம். உங்கள் நியூஸ் என்ன, நாட்டில் என்ன நடக்குது போட்டிங்களா? விவாதத்து கேட்டு முடிஞ்சு போச்சு. இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறாரு, அவர் வேற தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இது மாதிரி போயிடுறாரு, பையனை விட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இது ஒரு டிபேட் வேறு நடக்கும். விஜய்னு வச்சு இது ஒரு டிபேட் பண்ணுவாங்க. வேறு வேலை இல்லை இல்லையா? எலெக்ஷனுக்காக இதெல்லாம் ஒரு டிபேட்டாக வச்சு இது ஒரு குழப்பம் வச்சு பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த எலெக்ஷன் இப்போவும் அதுதான், டிவிகே விசஸ் டிஎம்கே தான். இந்த வாட்டி எலெக்ஷன்ன்றது எப்படி இருக்குன்றது மக்கள் எல்லாருமே மைண்ட் செட்டில் இருக்காங்க. பார்ப்பீங்க.